இது திமுக அரசுக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது, இனியும் அப்படித்தான் நடந்து கொள்ளும். ஆனால் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் முறைகேடுகளை செய்கிற பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தடிக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் சூழ்ச்சி செய்து வருகிறார்கள். அந்த சூழ்ச்சியின் பதிலாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக திராவிட கழகம் ஒரு காலத்தில் பகுத்தறிவு கழகமாக, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற கழகமாக, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை வென்றெடுக்கக்கூடிய கழகமாக இருந்த திராவிட கழகம் இப்போது திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டது. வேதனை அளிக்கிறது. மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்னைக்கு போராட்டி தான் வென்றோம், அதே மாதிரி மதுரைக்கும் கோவைக்கும் போராடி வருவோம். ஏற்கனவே மத்திய ஆட்சியில் இருந்த அங்கம் வைத்து 18 வருட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறதா? விமர்சனம் செய்வார்கள், திட்டத்தை கேலி செய்வார்கள், கிண்டல் அடிப்பார்கள். அந்த திட்டத்தை குளறுபடியாக்குவதற்காக இதையெல்லாம் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவார்கள். ஒரு திட்டத்தையாவது அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்களா? இல்லவே இல்லை. தங்க நாற்கால சாலையை கொண்டு வந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் பிஜேபி அரசாங்கம் இருக்கிற போது. அது வேண்டுமானால் திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். நேற்றைய தினம் பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தருகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.